தீபாவளி சீரீஸில் அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஓம்பொடி. செய்கிறது ரொம்ப ஈஸி அண்ட் சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்குமே ரொம்ப பிடிக்கும். ஜஸ்ட் ஒரு 15 மினிட்ஸ் ஸ்பெண்ட் பண்ணால் போதும். ரொம்ப ஈஸியாக கடையில் வாங்குகிற அதே டேஸ்ட்டில் செஞ்சு முடிச்சிடலாம். செய்யலாமா? செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு நான் ஒரு பவுல் எடுத்துருக்கேன். அதில் 1.5 கப் அளவுக்கு கடலை மாவு எடுத்திருக்கேன். இது ஜல்லடையில் சேர்த்துட்டு இது கூடவே 1.5 கப் கடலை மாவுக்கு 1/2 கப் அளவுக்கு பச்சரிசி மாவு எடுத்திருக்கேன். இதையும் சேர்த்துட்டு இது கூடவே கொஞ்சம் போல் உப்பு அண்ட் கொஞ்சம் போல் மஞ்சத்தூள் சேர்த்துட்டு நல்லா சளிச்சு இதுக்கப்புறம் சேர்த்துக்கோங்க. சளிச்சு வச்சுருக்க மாவு கூடிய நம்ம ஓமம் வாட்டர் சேர்க்க போகிறோம். இது ஓமம் 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி இடிச்சிட்டு அதுக்கப்புறம் தண்ணியில் சேர்த்து நல்லா ஊற வச்சுருங்க. அப்போ தான் அந்த ஓமத்தோட ஸ்மெல்லாம் தண்ணியில் இறங்கும். இப்போ இதை ஃபில்டர் பண்ணி இந்த மாவில் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா பிசைஞ்சு எடுக்கணும். மொத்தமாக ஒரேடியாக தண்ணி சேர்த்துடக்கூடாது. லைட்டாக விஸ்க் வச்சு மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கை வச்சு நார்மலாக பிசைகிற மாதிரி பிசையலாம். இந்த மாவோட கன்சிஸ்டன்சி சப்பாத்தி மாவோட ரொம்ப டைட்டாக இருக்கக்கூடாது, பூந்தி மாவோட ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. கரெக்டான ஒரு பதத்தில் இருக்கணும். இந்த மாதிரி கையில் எடுத்து தான் இப்படி தானாக விழுடும். அந்த மாதிரி இருந்தால் போதும். அப்போ தான் பிழிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ இந்த மாவை முறுக்கு குழாயில் சேர்த்துட்டு லைட்டாக எண்ணெய் தடவிட்டு அதுக்கப்புறம் மாவு சேர்த்துக்கோங்க. இடியாப்பம் அச்சு வச்சுட்டு இதுக்கு மேலே மாவு சேர்த்துட்டு லைட்டாக இப்படி பிழிஞ்சோன்னா இந்த மாதிரி ஈஸியாக புளிய வரணும். அப்போ தான் கரெக்டாக இருக்கும். இப்போ பேனில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு எண்ணெய் நல்லா காய வச்சு கை பொறுக்கிற சூடு வந்ததும் இதெல்லாம் ரொம்ப மிக்சரை பிழிஞ்சு விடலாம். பிழிஞ்சு விட்டு மீடியம் ஃப்ளேமில் அப்படி 2 பக்கமும் திருப்பி போட்டு வேக வச்சு எடுத்திங்கன்னா சூப்பராக மிக்சர் ரெடி ஆகிடும். ஹை ஃப்ளேமில் மாற்றிடக்கூடாது. ரொம்ப நேரம் வேக வச்சாலும் கரிஞ்சு போயிடும். அண்ட் மிக்சரோட டேஸ்ட்டும் டெக்ஸ்சரும் மாறி போயிடும். எண்ணெயில் நல்லா நுரையெல்லாம் அடங்கினதுக்கப்புறமா இந்த மிக்சர் நம்ம வெளியே எடுத்துடலாம். பார்க்குறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும். நீங்கள் ஈஸியாக இடியாப்பெல்லாம் புழிவிங்க அப்படின்னா ஷேப்பும் கரெக்டாக வந்துடும். இதே மாதிரி மீதி இருக்க மாவுலையும் மிக்சர் புழிஞ்சு விட்டு வெளியே எடுத்திங்கன்னா அவ்வளோதாங்க. ஈஸியான ஹோம் பொடி. கடையில் வாங்குற மாதிரி அதே டேஸ்ட்டில் கிடச்சிடும். இதுக்கு மேலே நீங்கள் கருவேப்பிலை பொரிச்சு சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான். இது அப்படியே நொறுக்கும் போது அவ்வளோ ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும். அண்ட் டேஸ்ட்டும் கடையில் வாங்குற அதே டேஸ்ட்டாக தான் இருக்கும். இந்த தீபாவளிக்கு ஹெல்த்தியான முறையில் வீட்டிலே செஞ்சு கொடுத்து பாருங்கள். கிட்ஸுக்கு ரொம்ப பிடிக்கும். எந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சதா மறக்காமல் சர்வ் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு நம்மளோட சேனலை மறக்காமல் ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.